அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய எப்போவோ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த முன்கூட்டியே சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களை நாம் தீர்க்கதரிசிகள். அப்படி தீர்க்கதரிசிகளாக இந்த உலகம் முழுவதும் தெரிந்தவங்க ஒரு சிலர் தான் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் பல்கேரியா நாட்டை சேர்ந்த பாவா வாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி பல 100 வருடங்களுக்கு பிறகு கூட என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் இறப்பதற்கு முன்பு கணித்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான இந்த பாவா வாங்காவினுடைய கணிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் மிக பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தற்போது பாவா வாங்காவினுடைய கணிப்பாக 2025ஆம் ஆண்டில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் தற்போதும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாவா வாங்கா அப்படிங்கிறவங்க யார், இவங்க எந்த நாட்டில் பிறந்தாங்க, இவங்க எதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையோ ஏதாவது ஒரு விஷயம் முன்னாடியே நமக்கு நடக்கும், நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எப்படி நடக்கும்னு உங்களுடைய எண்ணம் சொல்லிக்கிட்டே இருந்தது, ஆனால் அது நடந்தும் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? அதே போல் அனுபவ ரீதியாக உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ தோழிகளோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ யாராவது கூட இது மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம். அப்படி இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தடைப்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? அதே போல் ஒரு சுபகாரியம் நடக்க முடியல, அதே போல் கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாலாம் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது பாவா வாங்கா பற்றி பார்த்துட்ருக்கோங்க. பாவா வாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பல்கேரிய தீர்க்கதரிசியினுடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தும் இருக்குது, இன்றைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாவா வாங்கா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911ஆம் ஆண்டு பல்கேரியாவில் பிறந்த ஒரு ஆன்மீகவாதி மற்றும் ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய 12வது வயதில் பார்வையை இழந்த பாவா வாங்காவுக்கு எதிர்கால நிகழ்வுகளை பற்றி கூறக்கூடிய அசாதாரணமான திறன் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்தை பற்றி அவர் கூறும் தீர்க்க தரிசனங்கள் மக்களால் வியந்து போற்றப்பட்டவையாகவே இருந்திருக்குங்க. நாஸ்ட்ரோடாமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ரொம்ப பிரபலம். இவர் உலகளவில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் ஏராளமான உலக அளவிலான நிகழ்வுகளை முன்பே அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைய கடுமையான நிகழ்வுகள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மோதல்களும் கடுமையான நிகழ்வுகளும் எதிர்பாராத சம்பவங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீருக்கு அடியில் பூகம்பம் அல்லது நீர் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயங்கள் மக்களை பயமுறுத்தும் வகையில் அமையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் அது உலகளவில் ஒரு பாதிப்பை கூட ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் பொருளாதார நிகழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி கூட வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. முக்கியமாக இது நிறைய சரிவுகளை கூட ஏற்படுத்தலாம், நிறைய கஷ்டங்களையும் வீழ்ச்சிகளையும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும், பலவீனமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. கடன் போன்ற பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் பாவா வாங்காவினுடைய கணிப்புப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கும் நம்பப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அதே போல் விசித்திரமான சில விஷயங்களை சந்திக்கக்கூடியதாக இந்த உலகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு விண்வெளி ஆய்வு மற்றும் வேற்று கிரகவாசிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு இந்த பிரபஞ்சத்தில் வேற்று கிரகவாசிகளிடம் குறித்த மனித குலத்தினுடைய புரிதல் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு நாம் சில நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குணப்படுத்த முடியறதுக்கான சவாலாக அமையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு.
சிகிச்சை முறைகளும் நிறைய மாற்றங்கள் அடைவதாகவும் இனி இந்த வருடங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த பாபா வாங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் இப்போ பேச வேண்டாம். ஏன் அப்படின்னா இது நிறைய வருடங்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது. அவ்வப்போது பாபா வாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லானது ரொம்பவே ஒரு உச்சத்தில் போய் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச காலம் அப்படியே சாந்தமாக அமைதி அடையும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கும் போது பாபா வாங்காவினுடைய சொற்கள் அவர்களுடைய கணிப்பு அப்படின்னு சொல்லி மேலும் நிறைய சொல்லுவாங்க. இவையெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். ஆனாலும் குறிப்பிட்டு அவர்கள் சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் உலகத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அதாவது அவர்கள் சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறத விட நடந்த விஷயங்கள் அவர்கள் சொன்னதோடு பொருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் குறிப்பிட்டு நிலநடுக்கம் இந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் நடக்கும்போது அவருடைய கணிப்பை ஒத்து போகிறதாகவும் சொல்கிறாங்க. இதிலெல்லாம் எவ்வளவு பெரிய உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் இது போன்ற செயல்கள்லாம் இப்படி நடக்கும்போது மிக பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு அவர்களுடைய சிறு வயதில் தானாகவே கிடைத்த அந்த ஒரு ஞானம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஞானத்தின் அடிப்படையில் பாபா வாங்காவினுடைய கணிப்புகள் எப்போதுமே ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அவர்களுடைய கணிப்புகளோ அல்லது அவர்களுடைய இது போன்ற செய்திகளையோ கேட்டிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே போல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் கூட ஒரு மிக பெரும் மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கும் அப்படின்னும் அதே போல் தற்போதைய புவிசார் விஷயங்கள் சூழ்நிலையில் சற்றே மாற்றத்தை கண்டு வியக்கும் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பாபா வாங்காவும் நாஸ்ட்ரோடாமஸும் வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025ஆம் ஆண்டில் அவர்கள் வெவ்வேறு காலகட்டங்களாக சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கணிப்பு ஒரே விதமாக கணித்திருக்கிறதாகவும் சில கருத்துக்கள் சொல்லப்படுது. அது ரொம்பவே வியப்பை ஊட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிறந்த 2 பேர் எப்படி ஒரே மாதிரியான விஷயங்களை இனி இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு அவர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமானது. பிரெஞ்சு ஜோதிட கலைஞரான நாஸ்ட்ரோடாமஸ் வேறு காலகட்டத்தை சேர்ந்தவர். இவர் 1566ஆம் ஆண்டே மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த கணிப்புகள் நமக்கு மிக பெரும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். இது உலக அளவில் சாதாரணமாக ஒரு நாட்டுக்கு ஒரு ஊருக்கு கிடையாது, உலக அளவில் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த கணிப்புகள் இருந்திருக்கு. இவர்கள் சொல்லி வைத்த கணிப்புகள் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி இல்லாமல் இனி இந்த காலகட்டத்தில் இந்த உலகம் இதை சந்திக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் தான் இருக்குது. இவர்கள் இந்த 2025 மட்டும் இல்லாமல் இன்னும் பல 100 வருடங்கள் தாண்டியும் அவர்களுடைய கணிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில் அவர்களுடைய கணிப்புகள் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது நம்மளுடைய உலகத்தில் நடந்துட்டு வரக்கூடிய சில தீய விஷயங்கள், சில கெட்ட விஷயங்கள், மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும்போது இவையெல்லாம் நாம் கேட்கும்போது இவையெல்லாம் அவர்கள் சொல்லி வைத்தது முன்பே கணித்திருப்பாங்களோ, இவையெல்லாம் உண்மைதானோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய வகையில் தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக ஆன்மீகம், ஜோதிடம் அப்படின்னு சில தகவல்கள் நமக்கு எப்போதுமே கணித்து சொல்லப்படுவது உண்டு. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் அவ்வப்போது சொல்லக்கூடிய நிகழ்வுகளுக்கு நிறைய மதிப்புகள் இருக்கும். அது ஒரு தனி ரகம். ஆனாலும் பல 100 வருடங்களுக்கு முன்பே சொல்லக்கூடியதெல்லாம் கண்டிப்பாக மிக பெரும் ஆச்சரியமானது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பாபா வாங்கா மற்றும் நாஸ்ட்ரோடாமஸ் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உலகம் 2025ஆம் ஆண்டில் எப்படிப்பட்ட நிகழ்வுகளை சந்திக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.